மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மகாநாடு. இந்த மகாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்த இந்து முன்னணி. இதையடுத்து இந்த கருத்துக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த தமிழக முன்னாள் முதல்வர், பகுத்தறிவு சிந்தனைகளை பற்றி தொட்டு எங்கும் எடுத்து சென்று சமூகத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரின் கொள்கைகளை, திராவிட சித்தாந்தத்தை முன்னிறுத்தி தேர்தலில் களம் கண்டு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைக்கு மாறான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்ற போது அதனை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கி கட்சிக்கொடியில் அறிஞர் அண்ணாவின் படத்தை பொறித்து தொடர்ந்து 3 முறை தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினை அமைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை தொடர்ந்து புரட்சித் தலைவி. இப்படியாப்பட்ட சூழலில் தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிய தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரும் தலைவர்களை விமர்சித்து முருக பக்தர்கள் மாநாடு என்ற போர்வையில் இந்து முன்னணி வீடியோ வெளியிட்டிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். முதல் முறையாக பிஜேபியை எதிர்த்து கண்டன குரல்.